ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிந்து பைரவி சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போது நம்ம ஆறுமுகம் பைரவி கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாரு பைரவி, நீ நினைக்கிற மாதிரி அந்த சஞ்சய் ஒன்றும் ரொம்ப நல்லவனெல்லாம் கிடையாது. அவனோட மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி நீ தெரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக நீ அவனை வெறுத்து ஒதுக்கிடுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் சஞ்சய் பற்றின சுயரூபம் என்ன அப்படின்றத சொல்ல வரவும், ஸோ அதை நம்ம பைரவி கேட்குறதுக்கு தயாராகவே இல்லை. இங்கே பாரு ஆறுமுகம், தேவையில்லாமல் என் ஃப்ரெண்டை பற்றி நீ எதுவும் தப்பாக பேசாத. என் ஃப்ரெண்டை பற்றி எனக்கு தெரியும். இங்கே பாரு, உன்னுடைய சந்தேக புத்தியை கொண்டு போய் குப்பையில் போடு. உனக்கு ஏன்னா இப்படி சந்தேகம் வருதுன்னு தெரியல. சி, உன்ன மாதிரி ஒரு சந்தேக பிராணி கூட நான் எப்படி ஒன்று சேர்ந்து வாழ முடியும்? உனக்கும் எனக்கும் எப்போவுமே செட்டே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆறுமுகத்தை பயங்கரமாக திட்டிட்டு அங்கேருந்து பைரவி போயிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் அந்த சாமி மேலே நம்ம பாரத்தை போடுவோம். கண்டிப்பாக அந்த கடவுள் நம்மளையும் பைரவியும் ஒன்று சேர்த்து வைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் இங்கே நம்ம ஆறுமுகம் இருக்காங்க. அதே சமயம் அந்த சஞ்சயோட சுயரூபம் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக பைரவி சீக்கிரமாகவே தெரிஞ்சுக்கணும். இந்த சஞ்சய் கூட பைரவி பேசவே கூடாது அப்படின்ற மாதிரி ஆறுமுகம் நினைக்கிறாங்க. ஸோ அதை எப்படியாவது ஆதாரபூர்வமாக பைரவி கிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறப்ப எந்த ஒரு ஐடியாஸுமே தோணலை. சரி, எப்படியாவது சஞ்சயோட மனசில் உள்ளது என்ன அப்படின்றத நம்ம பைரவி கிட்ட சொல்லணும். அதுக்கான ஆதாரத்தையுமே கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இந்த சஞ்சயை விட்டு நிரந்தரமாக பைரவி அதாவது பேசாமல். இப்போது சஞ்சயுமே வெளியூருக்கு போயிருப்பாங்க போல். ஸோ இன்றைக்கி அவங்க ஊருக்கு வந்துடுறாங்க. அதே சமயம் ஒரு கேஸுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் பைரவி இங்கே சஞ்சய் கிட்ட போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம சஞ்சய் வெளியூர் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இப்போ வந்திருக்கிறதுனால சஞ்சயை பார்க்குறதுக்காக நம்ம பைரவி ஸ்டேஷனுக்கே போகிறாங்க. பைரவி, என்ன பைரவி, எதுக்காக இவ்வளோ தூரம் வந்த நீ? ஏதாவது உங்கள் வீட்டில் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், பைரவி இருந்துட்டு, இல்லை சஞ்சய், உன்னை பார்க்கலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி இது, ஏதோ நான் இங்கே வந்திருக்கேன், வெளியூர்லேருந்து நம்ம ஊருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு மெசேஜ் மட்டும் தான் போட்டேன், உடனே என்னை பார்க்குறதுக்காக வந்திருக்கேன். அதுதான் பைரவி ஃப்ரெண்ட்ஷிப்னா. நீ என் மேலே எவ்வளோ அன்பும் அக்கறையுமாவும் இருக்க தெரியுமா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பைரவி. எப்போவுமே நம்ம ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்டாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பைரவி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சஞ்சய் பற்றி இந்த ஆறுமுகம் தப்பு தப்பாக சொல்கிறான். ஆனால் சஞ்சய் எவ்வளோ நல்லவன் அப்படின்றது அவனுக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பைரவி மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. ஸோ இங்கே சஞ்சய் இருந்துட்டு, என்ன பைரவி, ஏதோ யோசிச்சுருக்க போல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பைரவி இருந்துட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சஞ்சய், நீ நல்லா இருக்கல்ல, சரி நம்ம எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு ஜாலியாக ஃபன்னாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஊரை சுற்றிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பைரவி, திடீர்னு இப்படியெல்லாம் கூப்பிடுற? பின்ன என்ன சஞ்சய் பண்ணுறது, வீட்டில் எக்கச்சக்கமான பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இந்த சிந்து எனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை அப்படின்னு சொல்லி வராங்க. என்ன துரோகமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சஞ்சய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நம்ம சும்மா எங்கேயாவது அவுட்டிங் போயிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி கேட்குறாங்க. சஞ்சய் இருந்துட்டு, சரி பைரவி, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, பைரவி நம்மக்கிட்ட ஏதோ ஒன்று சொல்ல வந்தாலே, ஆனால் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டா, என்னவா இருக்கும்? சரி, நம்ம வெளியே போகிற இடத்துல அவகிட்ட எப்படியாவது கேட்டுருணும். ஒருவேளை ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாளோ அப்படின்னாலாம் யோசிச்சுக்கிட்டே போகிறாங்க. அப்படி ஒரு வார்த்தை நம்மக்கிட்ட சொல்லிட்டா அப்படின்னா கண்டிப்பாக இதையே சாக்க வச்சு எப்படியாவது ஆறுமுகத்துக்கும் பைரவிக்கும் விவாகரத்து வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இப்போ பைரவியும் சஞ்சயும் அவுட்டிங் போகிறாங்க. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போகிறாங்க. பைரவி, உனக்கு என்ன வேணும்னாலும் நீ ஆர்டர் பண்ணிக்கோ, வயிறு நிறைய சாப்பிடு பைரவி, சாப்பிட்டா தான் நிறைய ட்ரெஸ் எல்லாம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பைரவி இருந்துட்டு, எனக்கு நிறைய எதுவும் வேண்டாம், ஜூஸ் மட்டும் போதும், அடிக்கிற வெயிலுக்கு சில்லுன்னு ஜூஸ் குடிக்கணும் போல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சரி பைரவி, இப்போ 2 ஜூஸ் ஆர்டர் பண்ணுறாங்க. இப்போ ஜூஸுமே வந்துடுது. இப்போ சஞ்சய் நம்ம பைரவியை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வச்ச கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பைரவி யதார்த்தமாக சஞ்சய் பார்க்கவும், என்ன சஞ்சய், ஏன் ஏதாச்சும் என்கிட்ட சொல்ல வரியா, ஏன் அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை பைரவி, ஒரு விஷயத்தை பற்றி யோசித்தேன், அது உன்னை பற்றி தான் யோசித்தேன் பைரவி, அதை தான் யோசிச்சுக்கிட்டே உன்னை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பற்றியா, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போது சஞ்சய் சொல்கிறாங்க, அது பைரவி, நான் இதை சொன்னால் உனக்கு கோவம் வராதே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சஞ்சய், சொல்லு சஞ்சய், என்னன்னு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் சஞ்சய் சொல்கிறாங்க, இல்லை பைரவி, நீ எவ்வளோ அழகாக இருக்க, உன் கலர் என்ன, உன் அறிவு என்ன, உன் படிப்பு என்ன, நீ ஏன் பைரவி இந்த ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இப்படியெல்லாம் கஷ்டப்படணும்? உனக்கு அந்த
ஆறுமுகம் கொஞ்சம் கூட பொருத்தமாகவே இல்லை. அவன் தான் ஏதோ உனக்கு விருப்பம் இல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டான், நீ அதுக்காக அவன் கூட வலுக்கட்டாயமாக வாழ்ந்து தான் ஆகணுமா என்ன? இங்கே பாரு பைரவி, உன்னுடைய மோட்டிவேஷனே வேறு, அதாவது உன்னுடைய ஆம்பிஷனே வேறு பைரவி. நீ எப்படியெல்லாம் படித்து நல்லா செட்டில் ஆகணும், நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு நீ எவ்வளோலாம் ஆசைப்பட்ட, அந்த ஆசை எல்லாத்தையுமே இப்போது மூடி போட்டு நல்லா கப்புன்னு மூடி வச்ச மாதிரி இப்படி நீ உள்ளுக்குள்ளே வெந்துக்கிட்டு இருக்கே பைரவி. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சரி சஞ்சய் போதும், அதை பற்றி எதுவும் பேசாத சஞ்சய், ஏன்னா ஏற்கனவே அதை யோசிச்சு தான் நான் பைத்தியக்காரி மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பைரவி சொல்கிற? ஆமாம் சஞ்சய், எனக்கு அந்த ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே சுத்தமாக பிடிக்கல. அவனை நான் பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிட்டு போனேன். கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன்கிட்ட நான் சொன்னேன், உன்னை எனக்கு பிடிக்கல, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடு, என் கழுத்தில் தாலி கட்டாதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் நான் எடுத்து சொல்லியுமே அதை எதையுமே கேட்காம என் கழுத்தில் தாலி கட்டிட்டாங்க. எப்படி இருந்தாலுமே நான் அந்த ஆறுமுகத்தை பிரிஞ்சு வரதான் போகிறேன். நான் நினச்ச மாதிரி நல்லா இன்னும் படித்து வெளியூரில் நான் செட்டில் ஆக தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பைரவி சொல்கிறாங்க. இதை கேட்ட சஞ்சய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிற பைரவி, அப்போது உண்மையாகவே நீ பிடிக்காம தான் அவங்க கூட உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கியா பைரவி அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் சஞ்சய், என்ன பண்ணுறது, எல்லாம் என் தலையெழுத்து. எல்லாத்துக்கும் காரணம் என் அக்கா இருக்காளே, என் அக்கான்னு சொல்கிறதுக்கு கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. அந்த சிந்து இருக்காளே, சிந்து, அவ்வளோ தான் எல்லாமே நடந்தது. அவள் மட்டும் போய் சொல்லி சிவாவை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என் வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி இருந்திருக்கும். நான் நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் செட்டில் ஆகிருப்பேன். இன்றைக்கி நான் ஒரு மாதம் 3 லட்சம் 4 லட்சம் சம்பாதிக்க வேண்டிய ஆள் இன்றைக்கி அப்படியே ஏதோ முளைக்கு போட்ட மாதிரி இருக்குது சஞ்சய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி மனசில் உள்ளதை எல்லாமே சொல்லிடுறாங்க. இங்கே சஞ்சய்க்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். எப்படியோ அந்த ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு பைரவிக்கு பிடிக்கவே இல்லை. அப்போது எப்போ இருந்தாலும் பைரவியே அந்த ஆறுமுகத்தை விவாகரத்து பண்ணிவிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துடுவா போல் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ இப்போ பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு இந்த சஞ்சய். ஆனால் சஞ்சயோட மனசில் உள்ளது எங்கே நம்ம பைரவிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பைரவி கோவம் தான் படுவாங்க. ஏன்னா சஞ்சயை ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றபடி வேறு எதுவுமே அவங்களோட மனசுக்குள்ளே கிடையவே கிடையாது. ஆனால் இங்கே சஞ்சயோட மனசு ஃபுல்லாகவே நம்ம பைரவி தான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது காலேஜ் படிக்கிறப்போவே நம்ம சஞ்சய் வந்து 5 இயர்ஸாக இங்கே நம்ம பைரவியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. கடைசி நேரத்தில் ஆறுமுகம் தாலி கட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்கல. என்னென்னமோ நடந்து போயிடுச்சு. ஸோ இப்போது பைரவி மனசில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சாச்சு. இப்போது நம்ம அவளை ஆறுமுகத்துக்கிட்டேருந்து எப்படி பிரிக்கணும் அப்படின்ற ஐடியாவும் வந்தாச்சு அப்படின்ற மாதிரி சஞ்சய் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது இங்கே பைரவி வந்து பயங்கரமாக வீட்டில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணமே அந்த சிந்து தான். கடைசி வரைக்கும் நான் அவள் கூட பேசவே மாட்டேன், நான் செத்தாலுமே அவள் என் சாவுக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது சஞ்சய் இருந்துட்டு, சரி விடு பைரவி, என்னமோ தெரியாமல் பண்ணிட்டாங்க. இல்லை தெரியாமலாம் பண்ணவே கிடையாது, அவள் தெரிஞ்சே தான் பண்ணியிருக்கா, அவள் எனக்கு துரோகம் பண்ணிட்டா, கண்டிப்பாக அவளை நான் எந்த ஜென்மத்துலேயும் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி பயங்கர கோவமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துக்கெல்லாம் அதாவது பார்க்கு பீச்சுன்னு இப்படி எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு நம்ம பைரவி வந்து அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சஞ்சய் அவங்க வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது உடனடியாக பைரவியை இந்த ஆறுமுகத்துக்கிட்டேருந்து அதாவது பிரித்து வச்சிடணும், விவாகரத்து வாங்கிடணும், அதுக்கான வேலை எல்லாமே பார்க்கணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் அதாவது பைரவிக்கிட்டே டைரெக்டாக நம்ம சொல்லிடலாமா, நம்ம ஹெல்ப் பண்ணுறதா சொல்லி அவளை எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. சரி பைரவிக்கு கால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு மாதிரி பதட்டமாகவே இருக்குது. எங்கே இந்த விஷயம் தெரிஞ்சு நம்ம மனசில் உள்ள விஷயத்த தெரிஞ்சு பைரவி நம்ம மேலே கோவப்படுவாளா இல்லை நம்மளை ஏற்றுப்பாளா அப்படின்ற மாதிரி பல யோசனைகள், பல குழப்பங்கள் இங்கே சஞ்சய்க்கு. ஸோ சரி இப்போதைக்கு விவாகரத்து வாங்குறத பற்றி மட்டும் பைரவி கிட்ட பேசுவோம், பைரவி இப்போ என்ன சொல்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியோட ஃபோனுக்கு கால் பண்ணுறாங்க இங்கே சஞ்சய். ஸோ நம்ம பைரவி குளிக்கிறதுக்காக பாத்ரூம் போயிருக்காங்க. பெட்டு மேலே தான் ஃபோன் இருக்குது. நம்ம ஆறுமுகம் அங்கே தான் இருக்கார். ஃபோனை பார்க்குறாரு. இங்கே சஞ்சய் தான் கால் பண்ணுறாங்கன்றதையுமே தெரிஞ்சுக்கிறாங்க. பயங்கரமாக கோவம் வருது. சஞ்சய் பார்த்தாவே இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு ஆகவே ஆகாது. ஏன்னா இன்னொருத்தனோட ஒய்ஃபை தன்னோட ஒய்ஃப் ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் நினைக்கிறது இங்கே ஆறுமுகத்துக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. என்ன தான் சஞ்சய் லவ் பண்ணியிருந்தாலுமே அன்றைக்கி எல்லோரும் முன்னாடியும் சொல்லி தடுத்துருக்கலாம், இல்லை என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாம். இப்போது கல்யாணம்னு வந்ததுக்கப்புறம் இன்னும் பண்ண முடியாது இல்லையா, யாரை வேணாலும் லவ் பண்ணலாம். லவ் பண்ணி சேர முடியாத காதலுமே நிறைய இருக்குது. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா
திரும்பவும் லவ் பண்ணவங்க கூட போய் கல்யாணம் பண்ணிக்க முடியாது இல்லையா? கல்யாணம் தான் மெயின் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ இப்போது விடாமல் இங்கே சஞ்சய் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆறுமுகத்துக்கு கோவம் வந்து ஃபோன் அட்டன் பண்ணி அலோன்னு கூட சொல்ல சைலண்ட்டாக வைக்கிறாங்க. ஹலோ பைரவி, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் பைரவி. இன்றைக்கி நீயும் நானும் ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் பீச்சு, பார்க்குன்னு எல்லா இடத்துலையுமே போய் சுற்றி பார்த்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது பைரவி. இதே மாதிரி லைஃப் லாங் நீ என் கூடவே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. என்ன இவங்க 2 பேரும் போய் ஊர் சுற்றுனாங்களா? அப்போது பைரவி இந்த சஞ்சயை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துட்டாளா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. என்ன பைரவி எதுவுமே பேச மாட்டேங்கிற, நீ கூட என்கிட்ட சொன்ன இல்லை பைரவி ஆறுமுகம் கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு சொல்லிட்டு. நீ கவலையப்படாத பைரவி, நான் கூடிய சீக்கிரமாகவே உனக்கும் ஆறுமுகத்துக்கும் நான் டிவோர்ஸ் வாங்கி கொடுக்குறேன். அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் நான் கால் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இதை எல்லாத்தையுமே கேட்டுட்டு கால் கட் பண்ணிடுறாங்க. பயங்கரமாக கோவம் வருது நம்ம ஆறுமுகத்துக்கு. என்ன பைரவி எதுவும் பேசாமல் சைலண்ட்டாக கட் பண்ணிட்டாலே, சரி ஏதாவது பிஸியாக இருப்பா, நம்ம அப்புறம் கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் வந்து நினைக்கிறாங்க. ஸோ நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கடுப்பாகுது. அப்போது எனக்கே தெரியாமல் இந்த சஞ்சய் கூட இவ ஊரை சுற்றிக்கிட்டு இருக்காளா, சஞ்சய் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறாளா இவ அப்படின்னலாம் யோசித்து பயங்கரமாக கோவப்படுறாங்க. இப்போது நம்ம பைரவி குளிச்சு முடிச்சுட்டு இப்போ ரூமுக்கு வராங்க. இங்கே ஆறுமுகம் பயங்கர கோவமாக இங்கே பைரவியை பார்க்குறாங்க. என்ன என்ன நீ ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு ஆமாம் நேற்று நீ எங்கே போயிருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கே போயிருந்தேன், சஞ்சயை பார்க்குறதுக்காக தான் போயிருந்தேன், சும்மா சஞ்சயை பார்த்துட்டு அப்படியே ரெஸ்டாரண்ட்டு போயிட்டு வந்தோம். இதில் என்ன தப்பு இருக்குது, இதில் நீ சந்தேகப்பட போறியா, என் ஃப்ரெண்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரியெல்லாம் என் மனசுக்குள்ளே இல்லவே இல்லை. நான் அவனை ஒரு நல்ல பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக மட்டும்தான் பார்க்குறேன். மற்றபடி அவனை நான் வேறு மாதிரியெல்லாம் பார்க்கல. தயவு செஞ்சு இப்படி சந்தேகப்படாத, எனக்கு சந்தேகப்படுறது சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. ஏன் தான் நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இங்கே பாரு பைரவி, நீ ஃப்ரெண்டாக ஊர் சுற்றி இருக்க, சரி ஓகே தான், நான் உன் மேலே எந்த சந்தேகமும் படல, எப்போவுமே நான் உன் மேலே கோவமும் பட மாட்டேன். ஆனால் அந்த சஞ்சய் மனசுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியா நீ அப்படின்னு சொல்லி கேட்கவும், அவன் மனசில் என்ன இருக்க போகுது, எனக்கும் அவனுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லையே, நாங்கள் 2 பேரும் ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இள பைரவி அதையும் தாண்டி வேற ஒன்று அவன் மனசில் இருக்குது, அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்கவும் சொல்கிறாங்க. இதை கேட்ட எங்கள் பைரவி பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆறுமுகம், உனக்கு அறிவு இருக்கா, இரும மாடு மாதிரி வளர்ந்துருக்க, கொஞ்சம் கூட புத்தி அறிவு இல்லை, எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கூட உனக்கு தெரியலையா, நீ ஏன் இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிற, ஏன் உனக்கு இவ்வளோ பெரிய சந்தேக புத்தி. இங்கே பாரு ஆறுமுகம், அளவுக்கு மீறி சந்தேகப்பட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வாழ்க்கை நல்லாவே இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் நீ இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே பாரு பைரவி, நீ என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கிட்டு இருக்க. அந்த விஷயமெல்லாம் அந்த சஞ்சய்க்கு எப்படி தெரிஞ்சுது, என்னை உனக்கு பிடிக்கவே பிடிக்கலன்ற அளவுக்கு அவங்ககிட்ட சொல்லி வச்சுருக்கேன் அப்படி தானே அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம பைரவி இருந்துட்டு அதுதானே உண்மை ஆறுமுகம், அதை சொல்கிறதுல என்ன இருக்குது, ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட தன்னோட மனசில் உள்ளதை எல்லாமே சொல்கிறதுக்கு எல்லா ஒரு ரைட்ஸுமே இருக்குல்ல, அந்த முறையில் தான் நான் சொன்னேன். இப்போ அது சொன்னது அதனால உனக்கு என்ன பிரச்சனை, ஆமாம் நான் எங்கே போகிறேன் வரேன்னு எல்லாத்தையுமே நோட் பண்ணிக்கிட்டு இருக்கியா நீ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க நம்ம பைரவியுமே. இப்போ ஆறுமுகம் இருந்துட்டு, சரி பைரவி நமக்குள்ளே சண்டை எதுவும் வேண்டாம், எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு தான் இருக்க, கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் என்னை புரிஞ்சுக்கிட்டு நீ என்னை ஏற்றுப்பேன்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீ அந்த சஞ்சய் கூட ஊரெல்லாம் சுற்ற ஆரம்பிச்சிட்ட, அது மட்டும் இல்லாமல் நீ என்கிட்டேருந்து விவாகரத்து வாங்கிட்டே போயிடுவ அப்படின்ற வரைக்குமே அந்த சஞ்சய்க்கு தெரிஞ்சிருக்கு. இதே சாக்கா வச்சு உன்னை என்கிட்டருந்து பிரிக்கணும்னு அந்த சஞ்சய் வந்து நினைக்கிறான். பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் சஞ்சய் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லவும், போதும் ஆறுமுகம், இதுக்கப்புறம் இப்படி என் ஃப்ரெண்டை பற்றி எதுவும் தப்பாக பேசாதச்சு, உனக்கெல்லாம் எத்தனை டைம் சொன்னாலும் உனக்கு புத்தியே வராது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நம்ம பைரவி வந்து போயிடுறாங்க. இங்கே நம்ம ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. என்ன இவ எத்தனை டைம் சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறா, கண்டிப்பாக இவ நம்மளை நம்பவே மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷனாக இருக்காங்க. இப்போது நம்ம ஆறுமுகம் சஞ்சயை பார்த்து பேசலான்னு சொல்லிட்டு இங்கே அவங்களோட வீட்டுக்கே போகிறாங்க. இப்போது ஆறுமுகத்தை பார்த்ததுமே சஞ்சய் இருந்துட்டு, அடடே வாங்க வாங்க அலையா விருந்தாளி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இங்கே ஆறுமுகம் முறைச்சி பார்க்குறாங்க. பயங்கர கோவத்தோடு தான் வந்திருக்காங்க. சஞ்சய் 2 கேள்வி கேட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இங்கே நம்ம சஞ்சய் இருந்துட்டு, என்ன ஆறுமுகம்
முகமெல்லாம் அப்படியே நல்லா அதாவது கோவத்துல செவந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, "இங்க பாரு, நேத்து நானும் பைரவி நேத்து அவுட்டிங் போன விஷயம் உனக்கு தெரிஞ்சு போச்சா? அதான் மண்டை சூடேறி இங்க வந்து என்கிட்ட புலம்பிட்டு போலான்னு வந்திருக்கியா? இங்க பாரு ஆறுமுகம், நீ எப்பவுமே புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். ஏன்னா உனக்கு வேற வழியே இல்ல. பைரவி மனசுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். உன்னை அவளுக்கு சுத்தமா பிடிக்கல. சரி ஏதோ கல்யாணம் தான் நடந்துருச்சே, அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழலாம் அப்படின்னலாம் பைரவி நினைக்கிற ஆளே கிடையாது. அவள் வேற மாதிரி பொண்ணு ஆறுமுகம். அவளுக்கு உன்னை பிடிக்கவே இல்லை. உன்னை விட்டுட்டு விலகணும் தான் அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா. அப்போது நீயும் பைரவியும் என்னைக்கா இருந்தாலும் விவாகரத்து பண்ணிட்டு போக தான் போகிறீங்க. அப்போது ஏன் நீ இவ்வளோ விடாப்பிடியாக இருக்க? நீ ஏன் விவாகரத்து பேப்பரில் கையெழுத்து போட்ட அப்படின்னா ஈஸியாக பைரவியுமே அதாவது அந்த வீட்டை விட்டு வந்துடுவாள்ல. அவள் நினச்ச மாதிரி படித்து ஒரு நல்ல வேலைக்கு போவா. அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ஆசையுமே நான் நிறைவேற்றிப்பேன். எதுக்காக ஆறுமுகம் இப்படி 2 பேரோட வாழ்க்கையில் விளையாடிக்கிட்டு இருக்க? நீ மட்டும் பைரவிக்கு வந்து விவாகரத்து கொடுத்துட்ட அப்படின்னா அவளோட வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். நான் ஆசைப்பட்ட மாதிரி பைரவியுமே கல்யாணம் பண்ணிப்பேன். நான் 5 வருஷமாக அவளை லவ் பண்ணியிருக்கேன்டா. அது மட்டும் இல்லாமல் உன் கலர் என்ன, அவளோட கலர் என்ன, உன் படிப்பறிவு என்ன, அவளோட படிப்பறிவு என்ன, அது மட்டும் இல்லாமல் அவள் வேற ரேஞ்சுடா. அப்படி இருக்கிறப்போ நீ எல்லாம் எப்படி அவளை கால் தூசிக்கு கூட ஆக மாட்ட? நீ எல்லாம் அவள் கழுத்தில் தாலி கட்டிட்டு அவளுக்கு புருஷனாக இருக்கியா? நீ எல்லாம் செட்டே ஆக மாட்ட. கூடிய சீக்கிரமாக பைரவியை உங்ககிட்டருந்து பிரிக்கிறேன். பைரவி மனசில் இருக்கிறதே அதானே. அது போதும் எனக்கு. நான் சீக்கிரமாக உன்னை பிரிச்சிடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு சஞ்சய், நீ அதாவது எங்களை 2 பேரும் ஈஸியாக பிரிச்சிடலாம். ஆனால் நீ நினச்ச மாதிரி பைரவி உன்னை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டா. நீ ஒரு நல்ல ஃப்ரெண்டுன்னு தான் அவள் நினச்சிக்கிட்டு இருக்கா இப்போ வரைக்குமே. அது மட்டும் இல்லாமல் உன்னை அவள் நிறைய நம்புறா. உன் மனசில் இவ்வளோ ஒரு கசப்பான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றது பைரவிக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அவள் உன்னை விலகி தான் போவாள். உன்னெல்லாம் அவள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ சஞ்சய் சொல்கிறாங்க, என்ன ஆறுமுகம் இப்படி சொல்கிற? அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. உங்ககிட்டருந்து எப்படியாவது பிரித்து கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னா ஒரு 2-3 வருஷம் அவள் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டா அப்படின்னா அதுக்கப்புறம் நான் போயிட்டு என் லவ்வை சொல்லுவேன். அவள் கண்டிப்பாக தாராளமாக அவள் என்னை ஏற்றுப்பான். அவளை காலேஜ் படிக்கிறப்பத்துலேருந்தே நான் 5 வருஷமாக லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்போ வரைக்குமே நான் லவ் பண்ணுறேன்ற விஷயம் அவளுக்கு தெரியவே தெரியாது. எப்படியாவது அவள் மனசில் நான் இடம் பிடிச்சிருவேன் ஆறுமுகம். நான் என்ன உன்ன மாதிரி கறிக்கட்டையா? அப்படிலாம் கிடையாது. நான் செக்கச்செவன் எப்படி இருக்கேன். கண்டிப்பாக என்ன பைரவி வந்து ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சஞ்சய் வந்து சொல்கிறாங்க. ஆறுமுகத்துக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. இருந்தாலும் இதே ஒரு ஆதாரமாகிடுச்சு நம்ம ஆறுமுகத்துக்கு. என்ன அப்படின்னா இங்கே சஞ்சய் கிட்ட எப்படியாவது பேச்சு கொடுத்து அவனோட மனசில் உள்ளதை எல்லாமே அவனோட வாயால் வர வைக்கணுன்றதுக்காக நம்ம ஆறுமுகம் ஃபோனில் ரெக்கார்டிங்கை ஆன் பண்ணிட்டு தான் வந்திருப்பார். நடந்த எல்லாத்தையுமே அங்கே வந்து வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கும். ஸோ இங்கே ஆறுமுகத்துக்கு இங்கே சஞ்சய் ஒரு பக்கம் பேசுனது ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் கோவம் வந்தாலுமே இன்னொரு பக்கம் இவன் பேசுனது எல்லாத்தையுமே நம்ம வீடியோ ஆதாரமாக எடுத்துட்டோன்ற ஒரு சந்தோஷம் ஆறுமுகத்துக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆறுமுகம் சொல்லவும், என்ன ஆறுமுகம் நான் எவ்வளோ பேசினேன், உன் பொண்டாட்டியை என்னுடைய பொண்டாட்டியாக ஆக்கிக்கலான்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதை உன்கிட்ட வாயை திறந்து சொன்னேன். ஆனால் உனக்கு கோவமே வரல அப்படின்னு சொல்லிட்டு, எப்படியும் இதுதான் நடக்க போகுது, கோவப்பட்டு என்ன பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு நினைக்கிறியா ஆறுமுகம்? சரி நீ நினைக்கிறதும் கரெக்டு தானே. நீ பேசாமல் பைரவி கேட்ட மாதிரி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருத்தாங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் நேராக வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததுமே பைரவின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கவும் அன்னபூர்ணி இருந்துட்டு, என்ன ஆறுமுகம் என்னாச்சு, ஏன் இப்படி பைரவியை தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இங்கே நம்ம ஆறுமுகம் இருந்துட்டு, இல்லைம்மா சும்மா தான் பைரவியை பார்த்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தான்ப்பா அவள் கோவிலுக்கு போனா, கொஞ்ச நேரம் என் கூட உட்காந்து பேசுப்பா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவளே வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் சிவா எங்கே? ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்ப்பா. சரி சிந்து என்ன பண்ணி? எங்கள் பாரு ஆறுமுகம், சிந்துவை பற்றி என்கிட்ட கேட்காத. அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு பரிதாபம் இறக்கம் இதெல்லாம் எதுவுமே படாதப்பா. ஏன்னா அவள் நம்பிக்கை துரோகி. அவளை போயிட்டு நீ ஏன் இப்படி கவனிக்கிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அவள் என்ன நல்லவளா? என்ன நல்லவளாக இருந்தால் கூட நம்ம இறக்கப்படலாம். ஆனால் அவளுக்கெல்லாம் இறக்கப்பட்டோம் அப்படின்னா நமக்கு தான் பாவம் சுற்றி வலிச்சு அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இப்போது அன்னபூர்ணி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும்
ஓரமாக பேசிக்கிட்டு இருக்க டைம்லேங்க நம்ம பைரவியுமே வந்துடுறாங்க. பைரவி கிட்ட எல்லா விஷயத்தையுமே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஆதங்கமாக இருக்குது. சரிம்மா பைரவி வந்துட்டா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைரவியுமே ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ பின்னாடியே ஆறுமுகம் ரூமுக்கு போயிட்டு பைரவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு டோர்லாம் லாக் பண்ணுறாங்க. எருமை மாடு எதுக்கு டோர்லாம் லாக் பண்ணுற? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், டோரை ஓப்பன் பண்ணி விடு. இங்கே பாரு பைரவி, ஒரே ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்காக தான் நான் டோர் லாக் பண்ணியிருக்கேன். அந்த சஞ்சய் ரொம்ப நல்லவன், ரொம்ப ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்தல, இப்போ அவனோட நல்ல குணத்தை பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ரெக்கார்டை எடுத்து காட்டுறாங்க. இப்போ நம்ம சஞ்சய் மனசில் உள்ளதை அவங்க வாயாலே சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே இங்கே நம்ம பைரவி வந்து காதால் கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் உன்னுடைய பொண்டாட்டி என்னுடைய பொண்டாட்டி ஆக்க போகிறேன்டா அப்படின்ற சவாலெல்லாம் விட்டாங்களே, அது எல்லாத்தையுமே இங்கே நம்ம பைரவி பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி போய் நிற்கிறாங்க. என்ன பைரவி அதிர்ச்சியாக இருக்கா? இருக்குமே இருக்கும், ஏன்னா அந்த சஞ்சய் ரொம்ப நல்லவன் வல்லவன், என் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, தப்பு நடக்கிற இடத்துல தட்டி கேட்பாரு என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு நீ என்னெல்லாம் வசனம் பேசின. இன்னைக்கு பார்த்தியா நான் எத்தனை டைம் சொன்னேன், அவனோட மனசில் உள்ளது ஒரு கசப்பான அழுக்கான விஷயம், அது தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீ அவன் கூட பேசவே மாட்டேன், அவனை ஒதுக்கி வச்சிருவேன்னு சொல்லிட்டு நான் எத்தனை டைம் சொன்னேன். ஆனால் நீ என்னை பற்றி கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைல்ல, நான் சொல்கிறது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு நாளாவது யோசிச்சிருப்பியா? இல்லைல்ல, அப்படி யோசிச்சிருந்தா ஏன் நீ இன்னைக்கு ஏமாற போகிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. ஆறுமுகம் இதில் இருக்கிறது உண்மைதானா இல்லை ஃபேக்காக ரெடி பண்ணியா? இங்கே பாரு பைரவி, நீ 4 வார்த்தை படிச்சிருக்க, ஆனால் நான் படிக்கவே இல்லை, இப்படி எனக்கு ரெடி பண்ணலாம் தெரியாது, இதெல்லாம் ஒரிஜினல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகம் சொல்கிறாங்க. நம்ம பைரவிக்கு பயங்கரமாக கோவம் வருது. இங்கே பாரு பைரவி, எல்லாருமே ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லிட்டு நம்பிடாத, அது மட்டும் இல்லாமல் வெள்ளையாக இருக்கிறவங்க அழகாக இருக்கிறவங்க தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்றதெல்லாம் கிடைக்கவே கிடையாது, கலரெல்லாம் ஒரு விஷயமே இல்லை பைரவி, மனசு தான் எல்லாத்துக்குமே முக்கியம், சரியா? இங்கே பாரு, நீ படித்து ஒரு நல்ல வேலைக்கு போய் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னலாம் நினச்சதான், ஓகே தான், அதெல்லாம் என்னால் நடக்காமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறப்போ ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் என்னால் முடிஞ்ச உதவியை நான் உனக்கு செய்வேன் பைரவி, நீ நினச்ச மாதிரி படி, நீ எந்த வேலைக்கு போகணும்னு ஆசைப்படுறியோ போ, ஏன் நீ வெளியூரில் போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறியா, அதுக்கும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ இங்கே இல்லைனாலுமே பரவாயில்ல, உன்னுடைய ஆசை நிறைவேறணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பைரவி, ஆனால் என்னை விவாகரத்து மட்டும் பண்ணாத பைரவி, ஏன்னா எப்போவுமே நீ என் பொண்டாட்டியாக இருக்கணும், நான் உனக்கு புருஷனாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன், நீ எந்த ஊர் எந்த வெளிநாடுகளுக்கு போய் கூட படி பைரவி, எல்லாத்துக்குமே நான் உனக்கு உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் வந்து அங்கேருந்து போகவும் உடனே நம்ம பைரவி வந்து ஓடி வந்து ஆறுமுகத்தை பின்னாடி இருந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. பைரவி, ஆறுமுகம் உன்னுடைய மனசை புரிஞ்சுக்காம நான் இப்படி நான் என்னென்னவோ உன்னை பேசிட்டேன், எப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், உனக்கு எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும். பைரவி என்ன பைரவி, என்னை தொட்டு கூட பேச மாட்டேன், இன்றைக்கி கட்டி பிடிச்சிக்கிட்டு இருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பைரவி அப்படின்னு சொல்லிட்டு பதிலுக்கு நம்ம ஆறுமுகமும் ஹக் பண்ணிக்கிறாங்க. இங்கே பாரு ஆறுமுகம், என்னை மன்னிச்சிருவா ஆறுமுகம், நீ சொன்னது கரெக்டு தான், வெள்ளையாக இருக்கிறவங்க மட்டும் நல்லவங்க கிடையாது, எல்லாருமே சரிக்கு சமமானவங்க தான், நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு சொல்லிட்டு கலரை பார்த்து டிசைட் பண்ணக்கூடாதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ எவ்வளோ ஒரு நல்லவனாக இருக்க, உன்னை நான் இத்தனை நாளாக புரிஞ்சுக்காம உன்னை எப்படியெல்லாம் காயப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. விடு பைரவி, நீ என் பொண்டாட்டி தானே, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு நாளைக்கு அந்த சஞ்சய் வந்து உன்னை அவனோட பொண்டாட்டி ஆக்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னான் அப்படின்னா இன்னொரு நாளைக்கு அவனோட வாயே இருக்காது, அவனை நான் கொன்று போகிறதுக்கு கூட அதாவது தைரியமாக நிற்கும் பைரவி, ஏன்னா நீ எனக்கு மட்டும்தான் பைரவி, நீ என்னைக்கு என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை ஏற்றுக்கிட்டு என்னுடைய ஒய்ஃபாக வாழணும்னு ஆசைப்பட்றியோ அன்னைக்கு நான் கண்டிப்பாக உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் பைரவி, உனக்காக நான் எத்தனை நாளும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பேன், சரியா பைரவி, உனக்காக நான் எப்பவுமே இருப்பேன் பைரவி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆறுமுகம் சொல்கிறாங்க. பைரவிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இப்போ சிந்து வந்து பைரவி கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு வராங்க. டோரை தட்டதுக்காக தான் வராங்க, டோர் ஒழுங்காக லாக் பண்ணல நம்ம ஆறுமுகம் ஒரு ஆர்வத்தில். ஸோ இங்கே நம்ம சிந்து வந்து இப்படி கையை வச்சதுமே ஓப்பன் ஆகிடுது. நம்ம ஆறுமுகமும் பைரவியும் ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இங்கே நம்ம சிந்துக்கு ஒரு மாதிரி ஆகிடுது, ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அங்கேருந்து நம்ம சிந்து கிளம்பிடுறாங்க. ரூமுக்கு போயிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்ம சிந்துக்கு, ஏன்னா நம்ம சிந்து சொன்ன பொய்யினால் நம்ம பைரவி வந்து ஆறுமுகத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பைரவியுமே
சிந்துக்கிட்ட ஒரு டைம் சொல்லியிருப்பாங்க, நான் ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன், கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு என்னைக்கா இருந்தாலும் நான் போய் தான் ஆகுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது நம்ம சிந்துக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. ஏன்னா இப்போது பைரவி போயிட்டாங்க அப்படின்னா பைரவியோட வாழ்க்கையும் போச்சு, அதே சமயம் நம்ம ஆறுமுகத்தோட வாழ்க்கையுமே கெட்டு போயிடும். இப்போது ஆறுமுகத்தோட வாழ்க்கை கெட்டு போச்சு அப்படின்னா அன்னபூர்ணி ரொம்ப கவலைப்படுவாங்க இல்லையா, இப்படி வீட்டில் உள்ள ஒட்டுமொத்த பேரோட நிம்மதியுமே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆறுமுகமும் பைரவியும் ஒன்று சேரணும்னு சொல்லிட்டு நம்ம சிந்து வந்து நினச்சிருப்பாங்க. அதே சமயம் சாமிக்கிட்டேயுமே அதை நடத்தி கொடு கடவுளேன்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதை நினச்சி இப்போது ரொம்பவே அதாவது அப்போ வருத்தப்பட்டாங்க, இப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சிந்து வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம பைரவி சொல்கிறாங்க, இங்கே பாரு ஆறுமுகம், எதுக்காகவும் யாருக்காகவும் நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன், இனிமேல் நான் அந்த சஞ்சய் கூட பேச்சுவார்த்தையே வச்சுக்க மாட்டேன், அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் இப்படி ஒரு மனசில் ஆசையோடு இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷமாக அவன் என்னை லவ் பண்ணிக்கிருக்கான். நான் முன்னாடி ஒரு டைம் நீ கோவிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போயிட்டு சஞ்சய் கிட்ட கேட்க சொன்னல, அப்போ கூட அந்த சஞ்சய் என்கிட்ட பொய் சொல்லியிருக்கான். இன்னைக்கு வீடியோ ஆதாரத்தில் அவன் வாயாலே 5 வருஷமாக லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருந்திருப்பான். அப்போது நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தது அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து ஹேண்டில் பண்ணான். அப்போது எல்லாத்துக்கும் பின்னாடியும் ஒரு காரணம் இருந்திருக்கு, எப்படியாவது என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சஞ்சய் வந்து நினச்சிருக்கான். ஸோ அதனால தான் அவன் இப்படி நல்லவன் மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். இனிமேல் அவனுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை ஆறுமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரி நம்ம பைரவி வந்து சொல்லிடுறாங்க. ஆறுமுகத்துக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை நாளாக பைரவியோட வார்த்தைக்காக நம்ம ஆறுமுகம் வந்து காத்துக்கிட்டு இருந்திருப்பார். எப்போ நம்மளை புருஷனாக ஏற்றுப்பா அப்படின்ற ஒரு ஏக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்போது பைரவி வந்து வெளியூருக்கு போயிட்டு படித்து ஒரு நல்ல வேலை வாங்கிக்கிட்டு சொந்த ஊர்லேயே போஸ்டிங் வாங்கிக்கிட்டு இங்கேயே அவங்களோட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிளான் கொஞ்சம் மாற்றி போட்டிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வரப்போகிற எபிசோடில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. தேங்க்யூ.